ரோஷன் ஊர்லேருந்து வந்தாச்சு. அவன் வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா உசிரே வந்துச்சு அப்படின்ற மாரி இருக்குது. ஒரு மாரி டென்ஷனாக இருக்குது. நம்ம என்னமோ தனியாக இருக்கிற மாரியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். மித்தி கூப்பிட்டு பார்த்தேன். மித்தி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. லீவ் முடிஞ்சா தான் வருவேன்னு சொல்லிட்டா. ரோஷன் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டான். எப்போவுமே ரோஷன் ஊரே பிடிக்காதுன்னு சொல்லுவான். இப்போ எனக்கு சென்னையை விட ஊர் சைட் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் எதுக்குடா வந்தேன்னா எனக்கு பிடிக்கல. நீங்கள் இருந்தால் எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம். நீங்கள் இல்லைன்றதுனால நானுமே வந்துட்டேன். நீங்கள் போனால் வேணால் நான் வரேன், இல்லைனா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி அவன் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் பீச் கிளம்பிட்டோம். இதுதான் நானும் ரோஷனும் ஃபஸ்ட் டைமாக பீச்சுக்கு நாங்கள் 2 பேர் தனியாக வந்திருக்கோம். பீச்சுக்கெலாம் வந்திருக்கோம். இங்கேயே இருக்கிறதுனால என்னவோ தெரியல, அந்தளவுக்கு பீச் பிடிக்காது. சரி வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ரோஷன் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களை பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. வரும்போது நாங்கள் 2 பேரும் வந்துட்டு, போகும்போது நாங்கள் 2 பேர் தனியாக பஸ் பிடிச்சி வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. தனியாக ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். என் பையனோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களுமே ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.